மனதிற்கு இனிய என் இனிய உடன்பிறப்புகளே, எப்படி இருக்கீங்க? இந்த காணொளி மூலமாக பார்த்திங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியை நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட்டிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட் மூலமாக நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறதாகவும் அதனால் அவங்களோட விஷயங்களில் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதாகவும் நம்மளுக்கு நிறைய கமெண்டில் தெரியப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காணொளி நம்ம என்ன ஷார்ட்ஸ் ஃபார்மில் ஷேர் பண்ணியிருக்கோமோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இது ஒரு நம்ம கழகத்தோட நல்லதை வெல்லும் கழகம் அப்படின்ற நம்ம கழகத்தோட இந்த ஷார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிறதும் அவங்களுக்கு அது நல்லதாக விஷயமாக அமைகிறதும் ஒரு கரெக்டான பாதையில் தான் நம்ம கழகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் இந்த நேரத்தில் பேச கடமைப்பட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு சஃபர் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அதுதான் இறைவனோட நியதி. ஸோ எந்த இடத்துலையும் மனுஷன் கஷ்டப்படாமல் ஜாலியாக வாழலாம், ஹாயாக வாழலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அது பொய். ஸோ எங்கேயுமே நம்ம ஒரு கஷ்டமில்லாத சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது உலகத்தில். மரணம் மட்டும்தான் அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மரணத்தை சூஸ் பண்ண நோக்கி போகிறாங்க. ஆனால் வாழும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும், கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை கொண்டு போகணும். இது எழுதப்படாத விதி. ஆனால் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், எதுக்கு எந்த இதுக்காக நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது. அந்த நியதியை நோக்கி மட்டும்தான் நம்ம கஷ்டப்படணுமே தவிர அன்னெசரியான விஷயங்களுக்கு மற்றவங்களால் சிலர் பலரால் எழுப்பப்படுற அழுத்தங்களுக்கு நம்ம ஆளாகி அதனால் ஒரு கஷ்டத்தை நம்ம தாங்குகிறோம் அப்படின்னா அது அன்னெசரி. ஸோ அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம எதிர்த்து ஜெயிக்கணும். எதிர்ப்பு அப்படின்றது ஒரு போராட்ட குணம் மட்டும் கிடையாது, அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுமே ஒரு வகையான எதிர்ப்பு தான். நான் பல நாள் நான் கஷ்டத்தோட விளைவுகள் தான் நான் இந்த சேனலில் ஒவ்வொரு காணொலியுமா நான் பிரதிபலிக்கணும், அது மக்களுக்கு நலவை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு தான் நம்ம இந்த நல்லதை வெல்லும் கழகம் அப்படின்ற இந்த சேனல் மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்டிவாக ஒரு கழகமாக இதை எடுத்துக்கிட்டு நடத்தி செயல்படுத்துறதுக்கு முன்னுணைப்போடு நம்ம